வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது 5ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ல இருக்கக்கூடிய தப்பி பிழைத்த மான் அப்படின்ற துணைப்பாடம் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதையில மான், காகம் இவை இரண்டுமே நல்ல நண்பர்களா இருக்கிறாங்க. இந்த நண்பர்களை பிரிக்கிறதுக்கு நரி ஒரு தந்திரம் போடுது. அது என்னன்னு இந்த கதையில பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் அப்படின்னு எல்லாமே இருப்பாங்க இல்லையா? யாருமே நண்பர்கள் இல்லாதவங்களே இருக்க முடியாது. அவங்க படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உறவினர்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் கூட இல்லாமல் இருப்பாங்க. ஆனா நண்பர்கள் இல்லாம யாருமே இருக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட இப்ப நம்ம அப்பா அம்மா கூட நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். அதை விட நம்ம நண்பர்கள் கூடவும் அதிகமான நேரம் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களை பற்றிய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காகம் காகா என கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம் மானை பார்த்து கேக்குது, நண்பா நலமாகி இருக்கிறாயா அப்படின்னு கேக்குது. அதுக்கு மான் சொல்லுது, ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லுது. காகம் கேக்குது, குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய் அப்படின்னு கேக்குது. மான் அதுக்கு சொல்லுது, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. காகம் சொல்லுது, என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மான் சொல்லுது, நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல் உள்ள இடங்களை கண்டறிந்து என்னிடம் கூறுகிறாய், நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது. காகமும் மானும் சந்திச்சுக்கிட்டு நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மானுக்கு ரொம்ப பசியா இருக்கிறதுனால அந்த காகம் என் கூட வா, நல்ல புல்லுள்ள இடங்களெல்லாம் நிறைய காட்டுறேன், நீ நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த மான் சொல்லுது, நீ என் மேல ரொம்ப அன்பா இருக்கு இல்லையா, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது. காகம் சொல்லுது, நன்றி எல்லாம் கூற தேவையில்லை, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன், நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியா இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே அப்படின்னு காகம் சொல்லுது. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளா நல்ல நண்பர்களா இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் நிறைய உதவிகள் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மான் சொல்லுது, சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்து விட்டோம், இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ரொம்ப தூரம் அவங்க பேசிட்டே வந்ததுனால, ரொம்ப தூரம் வந்ததுனால போதும், நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மான் சொல்லுது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவன இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்று விட வேண்டும் அப்படின்னு அதோட மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தது. அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும், அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, எப்பவுமே அவங்க சேர்ந்தேதான் இருப்பாங்க. அதனால அந்த நரியால அந்த மானை கொன்று சாப்பிட முடியல. அதுக்காக ஒரு சதி திட்டம் போடுது. இவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் பிரிச்சாதான் நம்ம அந்த மானை கொல்ல முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கு. நரி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு நரி கேக்குது. அதுக்கு மான் சொல்லுது, அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நரி சொல்லுது, நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது. காகம் சொல்லுது, சரி நேரமாகி விட்டது, இருப்பிடம் செல்லலாம் அப்படின்னு சொல்லுது. நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. இருப்பிடம் அப்படின்னா வாழ்ற இடம், அதுக்கெல்லாம் வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காகம் சொல்லுது, நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து அப்படின்னு காகம் மான் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மான் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறதே அப்படின்னு நரிய பத்தி பெருமையா காகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. காகம் சொல்லுதே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு மானுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மான் சொல்லுதே, ஐயா கருத்து கந்தசாமி, பேசியது போதும், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அதை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புது. நாமளும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். புதிய நண்பர்கள்லாம் நம்ம கூட சேரும் போது அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட நம்ம நல்லா பழக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம இங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்ட்டு அந்த மானும் அந்த காகமும் அவங்களோட இருப்பிடத்துக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது.
மானை தேடிட்டு வருது. நரி சொல்லுது, நண்பனே நலமா அப்படின்னு மானை பார்த்து கேக்குது. மான் சொல்லுது, அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்படின்னு கேக்குது. அதுக்கு நரி சொல்லுது, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறதே அப்படின்னு நரி மானை பார்த்து சொல்லுது. மான் கேக்குது, ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு மான் கேக்குது நரியை பார்த்து. அதுக்கு நரி சொல்லுது, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய் அப்படின்னு அந்த மானை பார்த்து ஏளனமா சொல்லுது. அதுக்கு மான் சொல்லுது, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான், வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு சொல்லுது. அந்த மான் நரியை பார்த்து சொல்லுது. நரி அந்த மானை சந்திச்சு, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் உடம்பெல்லாம் இப்படி மெலிஞ்சு போயிருக்கிற, ஏன் இப்படி உனக்கு பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி இருக்கிற அப்படின்னா அந்த மானை சொல்லிட்டு இருக்கு. அந்த மான் சொல்லுது, வானம் பொய்த்ததால் தான் இந்த வனம் எல்லாம் பாலைவனமா மாறி இருக்கே, எல்லாருக்குமே உணவு பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது வானம் பொய்த்ததால் அப்படின்னா மழை பெய்யாம இருக்கிறதுனால, வனம் எல்லாம், வனம்னா காடு, காடெல்லாம் பாலைவனமா மாறி வருகிறது, பாலைவனமா மாறி வருதுன்னா வறட்சியா மாறி வந்துட்டு இருக்கு, அதனால எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் அப்படின்னு அந்த மான் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அந்த நரி சொல்லுது, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை, எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுது. மான் சொல்லுது, நமது நண்பன் காகமும் வரட்டும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நரி, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா அப்படின்னு அந்த நரி மானை பார்த்து சொல்லுது. அதுக்கு மானும் சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. நரி மானை விவசாய ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. அதாவது இவங்க 2 பேருமே அந்த காகத்தை விட்டுட்டு ஒரு நிலத்துக்கு போறாங்க. அங்க இந்த மான் நல்லா அந்த விவசாயி ஒருவரோட அந்த நிலத்துக்கு போறாங்க. அங்க நல்லா அந்த பயிரெல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இருப்பிடத்திற்கு போயிடறாங்க. இது ரொம்ப நாளா அந்த காகத்துக்கு தெரியாமலேயே இவங்க 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நரியோட தந்திரம் தெரியாம அந்த மானும் தினமும் ஏமாந்து அந்த நரி கூட போயிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.